ஐயோ மக்களே, என்னடா இது ஐபிஎல்ல இவ்வளவு குழப்பமா இருக்கே. ஆர்சிபிக்கு 4 முக்கியமான பிளேயர்ஸ் பிளே ஆஃப்ல இல்லையா? மும்பை இந்தியன்ஸுக்கு 3 பேர் போயிட்டாங்களாம். பஞ்சாபுக்கோ 2 பேர் இல்ல 3 பேர் கூட போகலாம்னு சொல்றாங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு 3 முக்கியமான ஆளுங்க வேற இல்லையா? டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் போயிடுவாங்களாம். அவங்க பிளே ஆஃப் வந்தா ரூல்ஸ் வேற மாத்திட்டாங்களாம். ஐபிஎல்ல ஒரே கூத்து நடக்குதுப்பா. நியூஸ் கிரிக் சேனல் உங்க எல்லாரையும் கைகூப்பி வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்ப உலகத்தோட ரொம்ப பாப்புலரான கிரிக்கெட் லீக், ரெண்டாவது ரொம்ப மதிப்புமிக்க ஸ்போர்ட்டிங் லீக் ஐபிஎல்ல என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆர்சிபிக்கு ஜேக் பெத்தேல் இல்லையாம். ஜார்ஜ் ஹேசல்வுட்டும் ஏற்கனவே இல்ல. ரொமாரியோ ஷெஃபர்டும் இல்ல. லுங்கி என்கிடியும் இல்லையாம். 4 பிளேயர்ஸ், 4 பேர் பிளே ஆஃப்ல அவங்க வந்தா இருக்க மாட்டாங்களாம். கடைசி வாரம் ஆளுங்கல்ல. மும்பை இந்தியன்ஸுக்கு ரன் ரிக்டன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஓபனர், நம்பர் 3ல விளையாடுற வில் ஜாக்ஸ், அப்புறம் கார்பின் போஷ், இவங்க 3 பேரும் இல்லையாம். குஜராத் டைட்டன்ஸோட நிலைமை இதை விட மோசமா இருக்குப்பா. ஜார்ஜ் பட்லர், ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட், ககிசோ ரபாடான்னு 3 பேர் இல்லையாம். பஞ்சாபுக்கு ஜார்ஜ் இங்கிலீஷ் வருவாரான்னு தெரியல. மார்கோ ஜான்சன் போயிடுவாராம். மார்கோ ஜான்சனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எங்க இருந்து வரும்னு தெரியலையே. மார்கஸ் ஸ்டோய்னிஸ் வருவாரான்னு தெரியல. டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மிட்சல் ஸ்டார்க் 2 பேரும் இல்லையாம். முஸ்தாபிசுர் ரஹ்மானை எடுத்திருக்காங்க. ஆனா அது போதுமான்னு தெரியல. கொல்கத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம். அவங்க டீம்ல எல்லாரும் இருக்காங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல. ஆனா ஏன் இவ்வளவு மாற்றம்னு தெரிஞ்சுக்கணும்ல. 3 முக்கியமான விஷயங்கள் ஐபிஎல் ரீஷெட்யூல் பண்ணதுக்கு அப்புறம் நடக்குது. முன்னாடி ஒரு எழுதப்படாத ரூல் இருந்துச்சு. ஐபிஎல் நடக்கும்போது எந்த இன்டர்நேஷனல் டீமும் மேட்ச் விளையாடக்கூடாதுன்னு 2 மாசத்துக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால எல்லா பிளேயர்ஸும் ஐபிஎல்ல விளையாட வருவாங்க. கிளப் வர்சஸ் கண்ட்ரி சண்டை இருக்காது. ஆனா அது மே 25 வரைக்கும் தான் இருந்துச்சு. மே 25 தான் ஃபைனல்னு நினைச்சிட்டு எல்லாரும் என்ஓசி கொடுத்துட்டாங்க. போங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாகிஸ்தான் டீம் நடுவுல வந்து புகுந்துட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல. அவங்க பண்ணி நம்மளையும் சேர்த்து கெடுத்துட்டாங்க. மே 25க்குள்ள ஐபிஎல் முடியல. ஜூன் 3ஆம் தேதி தான் முடியுது. அதனால கடைசி வாரத்துல நிறைய பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்க. நான் சொன்னேன்ல 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு WTC ஃபைனல். ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபைனல் விளையாடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் டீமை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க இருக்கணும்னு நினைச்சா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆஸ்திரேலியன்ஸ் இருக்க விரும்பலையா. அவங்க சீக்கிரம் கிளம்பிடணும்னு நினைக்கிறாங்களாம். அவங்க சிஸ்டமே அப்படித்தான் போல. அவங்க திரும்பி வர மாட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க வாங்கப்பா நாங்க தயாராகணும்னு கூப்பிடுறாங்க. அதனால நிறைய பிளேயர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. அடுத்தது இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ். 3 மேட்ச் இருக்கு. ஒன்னு 29ல, இன்னொன்னு 1ஆம் தேதி, இன்னொன்னு 3ஆம் தேதி. இதுக்கும் 2 டீமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து டீம்லயும் வெஸ்ட் இண்டீஸ் டீம்லயும் நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல்ல விளையாடுறவங்க. அவங்க எல்லாரும் திரும்பி போகணும். 25ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ கடைசி மேட்ச் விளையாடிட்டு கிளம்பிடணும். அங்க போய் 29ல மேட்ச் விளையாடணும். இப்ப எந்தெந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் சொல்றேன். ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் பிசிசிஐ எல்லாம் சேர்ந்து புது ரூல்ஸ் பண்ணிருக்காங்க. ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஜேக்கப் பெத்தேல், ஜார்ஜ் ஹேசல்வுட், ரொமாரியோ ஷெஃபர்ட், லுங்கி என்கிடி இவங்க 4 பேரும் இல்ல. லுங்கி என்கிடி சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல, ரொமாரியோ ஷெஃபர்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல, ஜார்ஜ் ஹேசல்வுட் ஆஸ்திரேலியா டீம்ல. அவர் வரவும் மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஜேக்கப் பெத்தேல் இங்கிலாந்து டீம்ல. இவங்க 4 பேரும் இல்ல. இதுல என்ன பிரச்சனைனா ஜேக்கப் பெத்தேல் இல்லன்னா பரவாயில்ல. ஃபில் சால்ட் இருக்காரு. அவரும் D20 டீம்ல இருக்காரு. D20 சீரிஸ் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதனால ஆர்சிபி ஃபைனல் போனா அவர் இருப்பார். ஆனா ஜார்ஜ் ஹேசல்வுட் இல்லன்னா லுங்கி என்கிடி பேக்கப்பா இருப்பாருன்னு பார்த்தா அவரும் இல்ல. ரொமாரியோ ஷெஃபர்டும் இல்ல. அப்ப திடீர்னு லியாம் லிவிங்ஸ்டனை 11ல போடணும். நியூஸ் துஷாரா கூட போகணும். இல்லன்னா வேற யாரையாவது சைன் பண்ணணும். லூக் வுட்டை பத்தி யோசிக்கிறாங்களோ என்னவோ. ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இப்ப அவங்க கிட்ட. அடுத்தது ஜிடி. அவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜார்ஜ் பட்லர் 1, 2, 3ல தான் அவங்க டீமோட முக்கியமான ஆளுங்க இருந்தாங்க. இப்ப நம்பர் 3 பிளேயர் ஜோஸ் பட்லர் போயிட்டாருன்னா பிளே ஆஃப்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 4ஆம் நம்பர்ல ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் அவரும் இல்ல. அவர் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல. ஜோஸ் பட்லர் இங்கிலாந்து டீம்ல. ககிசோ ரபாடா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. அவரும் போயிட்டாருன்னா அப்புறம் அவங்க ஆல் இண்டியன் டீம் தான் போடணும் போல. குஜராத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸோட கதையும் நல்லா இல்ல. ரயன் ரிக்டன் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஓபனர், கீப்பர். அவங்க கிட்ட ராபின் பென்ஸ் இருக்காரு. ஆனா அவர் மேல விளையாட மாட்டாரு. வில் ஜாக்ஸும் ஓபனர் நம்பர் 3 போயிட்டாரு. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கால்வின் பாஷும் போயிட்டாரு. அவர் நல்ல ஆல்ரவுண்டரா வந்துகிட்டு இருந்தாரு. அவரும் சவுத் ஆப்பிரிக்காக்காரர். வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து டீம்ல, ரயன் ரிக்டன் சவுத் ஆப்பிரிக்கா. 3 பேருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எங்க இருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியல. கஷ்டம்தான். அடுத்தது பஞ்சாப். ஜார்ஜ் இங்கிலீஷ் வருவாரான்னு தெரியல. மார்கோ ஜான்சன் போயிடுவாரு. மார்கோ ஜான்சன் ரொம்ப முக்கியமான பிளேயராச்சே.
அது பெரிய இழப்பா இருக்கும். அஸ்மத்துல்லா உமர்ஜாய், சேவியர் பார்ட்லெட் ஆஸ்திரேலியன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சேவியர் பார்ட்லெட்டும் அஸ்மத்துல்லா உமர்ஜாயும் பரவாயில்ல. ஆனா மார்கோ ஜான்சன் ரொம்ப முக்கியம். ஜார்ஜ் இங்கிலீஷும் மார்கஸ் ஸ்டாய்னிஸும் 2 பேரும் வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கும் பிரச்சனை தான். அடுத்தது டெல்லி. கொல்கத்தாவை இப்ப பார்க்கல. டாப் 4ல யார் வராங்கன்னு பார்ப்போம். டெல்லியை பார்த்தா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இல்ல, மிட்சல் ஸ்டார்க்கும் இல்ல. மிட்சல் ஸ்டார்க்கு பதிலா முஸ்தாபிசுர் ரஹ்மானை எடுத்திருக்காங்க. ஆனா அவர் மிட்சல் ஸ்டார்க் பதிலா வரல. ஜேக் ஃப்ரேசர் மெக்கிற்கு பதிலா வந்திருக்காரு. ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக் ஆஸ்திரேலியன். அவர் திரும்பி வரமாட்டாராம். போதும்பா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் போனதுதான். அவர் இடத்துல முஸ்தாபிசுரை எடுத்திருக்காங்க. பேசிக்கலி அவர் மிட்சல் ஸ்டார்க்கு பேக்கப். முஸ்தாபிசுரை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க இப்ப 11 மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க. 12வது மேட்சுக்கு முன்னாடி ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம். நீங்க யாரை ரிப்ளேஸ் பண்றீங்களோ அவரும் உங்க பிளேயர் தான். யாரை எடுக்கிறீங்களோ அவரும் உங்க பிளேயர் தான். இது அடுத்த வருஷ ஆக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அதனால முஸ்தாபிசுரையும் வச்சுக்கலாம், ஜேக் ஃப்ரேசர் மெக்கையும் வச்சுக்கலாம். மிட்சல் ஸ்டார்க் எல்லாம் ஏற்கனவே டீம்ல இருக்காரு. ஆனா ஐபிஎல் ஒரு புது ரூல் பண்ணிருக்காங்க. 12 மேட்சோ 13 மேட்சோ முடிஞ்சாலும் நீங்க ரிப்ளேஸ்மெண்ட் தேடிக்கலாம். ஃபைனல் வரைக்கும் நீங்க ரிப்ளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணலாம். நாங்க அதை ரெட்டிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிம்பிள் விஷயம் என்னன்னா, சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி இருந்தவங்கள பத்தி பிரச்சனை இல்ல. சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் புதுசா யாரை சைன் பண்றீங்களோ அவங்கள நீங்க வச்சுக்க முடியாது. அவங்க எல்லாரும் திருப்பி ஆக்ஷனுக்கு போகணும். அவங்க உங்க ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்க. அடுத்த சீசனை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். யாராவது கிரெயில் மிட்செல்லையோ மைக்கேல் பிரேஸ்வெல்லையோ லூக் வுட்டையோ இல்ல வேற யாரையோ கூப்பிட்டா கூட அடுத்த வருஷம் அவங்கள வச்சுக்க முடியாது. அவங்க எல்லாரும் ஆக்ஷன்ல தான் போவாங்க. ஆனா நியாயமா பார்த்தா அதுதான் கரெக்ட். ஏன்னா எத்தனை ரிப்ளேஸ்மெண்ட், எத்தனை பேரை நீங்க வச்சுக்க முடியும்? அது நியாயமே இல்ல. நிறைய பிளேயர்ஸ் வரல. ஜேமி ஓவர்டன் இல்ல, பிரேஸ்வெல் இல்ல, ரவீந்திர இல்ல, டெவன் கான்வே நிறைய பேர் வரல. ஏன்னா அவங்க டீம்ஸ் ஏற்கனவே குவாலிஃபிகேஷன் சினாரியோல இல்ல, எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆனா டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் வர்றதா கேள்விப்பட்டேன். ஆஸ்திரேலியன்ஸ் திரும்பி வர்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது சொல்ல இருந்தா சொல்லுங்க. இது எந்த டீம், எந்த ஸ்போர்ட்ஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜிடி, ஆர்சிபி, எம்ஐ, பிபிகேஎஸ், டிசி யாருக்கு சொல்லுங்க. ஏன்னா அவங்க போறவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். 2 பேரும் வர்றாங்க. டீம் வெளியில போயும் வர்றாங்கன்னு கேள்வி. பேட் கமின்ஸ் கேப்டன் வேற. இன்ஸ்பிரேஷனல் லீடர். அவர் விட்டுட்டு போக மாட்டாருன்னு தோணுது. இதுதான் டீம்ஸோட நிலைமை. ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் தான் பெரிய பிரச்சனை. மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் கூட பிரச்சனை இருக்கு. ஆனாஜிட்டி தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. 2வது ஆர்சிபி, 3வது மும்பை. பஞ்சாபுக்கும் நஷ்டம்தான். இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு.